பழக்கத்துக்கு வந்து அனுப்பி விட்டுருவோம். நிறைய பேர் வந்து மனசு உடஞ்சி எங்களுக்கு இந்த கெட்ட பழக்கமே எங்களை விட்டு போகணும், எங்களுக்கு ரொம்ப முடியல, எங்கள் உடம்பும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கம்மா. உங்கள் உடம்பு மட்டும் நல்லா இல்லைன்னு இல்லைம்மா, குடும்பத்தில் வந்து மனைவி வந்து நிம்மதியாக இல்லை, குழந்தைங்கள் வந்து பாவம் நிம்மதியாக இல்லை, உங்கள் உடம்பும் வந்து ஒவ்வொரு உறுப்பையாக வந்து காலி பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி உங்கள் உடம்பை கெடுக்கிறதையும் வந்து அடுத்தவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்துறதும், பிறருக்கு கஷ்டம், ஒரு சாராயத்தை குடிச்சதுனால அந்த மதுவை குடிக்கிறதுனால பிறருக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம், குழந்தைங்களுக்கும் கஷ்டம், மனைவிக்கும் கஷ்டம், ஃபேமிலிக்கும் கஷ்டம். அப்போ இத்தனை கஷ்டப்படுற அந்த மது பழக்கத்துக்கு நீங்கள் குடிக்கணுமா, அதுக்கு அடிக்ட் ஆகணுமா? கொஞ்சம் யோசிங்க. அதனால நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், உங்களோட எவ்வளோ லட்சம் வந்து காலியாகுதுண்டு. இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சாலுமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகலாம் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் வந்து மதுனால வந்து ரொம்ப உடம்பு அவங்க கஷ்டப்பட்டு உறுப்பும் வந்து ஒன்று ஒன்றா பாதிச்சு ரொம்ப பலகீனமாக ஆயிடுறாங்கம்மா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இறைவன் வந்து அழகான முறையில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு உறுப்பையும் கொடுத்துருக்கான். அதை அழகான முறையில் அதை பயன்படுத்துங்க. இறைவன் வந்து அதை தடுத்துருக்கான். இந்த மாதிரி ஹராமான விஷயத்தை குடிக்கக்கூடாதுன்னு நம்மளை படைச்சவனே தடுத்துருக்கான். கண்டிப்பாக அந்த பக்கம் போகாதீங்க. நம்ம படைச்சவன் வந்து எதெல்லாம் தடுக்கிறானோ கண்டிப்பாக அந்த பக்கம் போகாதீங்க. எதெல்லாம் நம்மளை செய்ய சொல்லியிருக்கானோ அந்த இடத்துக்கு போங்க. அப்போ தான் நம்மளும் ஒரு மகிமையாக இருக்கும், 4 பேரும் ஒரு மகிமையாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்கம்மா, எங்களுக்கு இந்த மது பழக்கத்துக்கு வந்து எங்களுக்கு மருந்து கொடுங்க, எங்களுக்கு உடம்பும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த பக்கமே போக மாட்டாங்கம்மா. அப்படியே அந்த பக்கம் போயிட்டா கூட அந்த வாடை பிடிக்காம போயிடும்மா, வாமிட் வந்துடும். அந்த வாமிட் எடுக்கும் போது என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப வாமிட் வரும்போது அவங்களுக்கே ஒரு தொந்தரவாயிடும். அதனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி மறந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? கேட்டவங்களுக்குலாம் நம்ம கொரியர் அனுப்புவோம், இங்கே வந்து வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.